get you, honey, right round when you're done. I'm trying to protect you from the lies that you have won. The train wreck's always sunny, you're second to none. So don't you fall all alone, all alone. Okay, bye bye. Bye bye கிறிஸ்மஸ். கிளம்புறோம் ஃபஸ்ட்டு ஒரு கவிலேருந்து. நல்ல மெமரி. ஓகே பாய். பா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணியாச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம், நிறைய பேர்த்த மீட் பண்ண முடிஞ்சது. டிஃப்ரெண்ட் பீப்புள் யூனிக்காக இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் கிளம்பலாம். ஸோ அடுத்து வந்து we are going to Munnar. அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ட்ரை பண்ணலாம். நமக்கு என்ன ஊராக சுற்றுறது தானே வேலை, சுற்றுவோம். பெட்ரோல் இருக்குது, பெட்ரோல் தேவையில்ல. ஓகே, பாய் குமிளி. தேங்க்ஸ் ஃபார் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, தி பெஸ்ட்டாக இருக்குன்னா ஓகே இல்லை, பட் நல்லா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்போ ஏதாவது சம்திங் ஹேப்பன் ஆகுதா பார்ப்போம். நல்ல பீப்புள்ஸ். ஜோயல், இன்சாம், ஹாரிலாம் நல்ல லிசனர், நல்ல கேரக்டர். அப்புறம் மாஹி, சதீஷ் வந்து நம்ம ஊருக்கார மாதிரியே, நம்மள மாதிரியே ரொம்ப நல்ல கனெக்ஷன் ஆனார். ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சோட்டு நல்ல க்யூட்டான கேரக்டர். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடல் நல்ல கேரக்டர் தான், ரொம்ப தங்கமான கேரக்டர். மாம்பழம்லாம் கொடுத்தாரு, கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிளினாரு, ஏதோ சன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங்ஸ். உள்ளி 2 தடவை பேசினேன். ஓகே, நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான். ஸோ அதுவும் மறக்க முடியாது. அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் ஜியில் இருக்காங்க, கார்த்தி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் மேனேஜர்ஸ் ஓகே, அவங்க நல்லா பேசும்போது நல்லா ஸ்மைலோட பேசினாங்க. ஸோ தேர் ஆல்சோ வெரி குட். ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த மெமரிஸ். மைண்டில் வச்சுக்குவேன் கண்டிப்பாக. ஓகே, சரி, நம்ம போகலாம். மூணார் போகலாம். முன்னாடி சொன்ன மாதிரி பெட்ரோல்லாம் இருக்குது. ஸோ பெட்ரோல் தேவையில்ல, பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக தான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் கும்ளி, பாய் கும்ளி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் போட் லேண்டிங் இதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. நேச்சரை பார்க்க போகல, பட் இட்ஸ் ஓகே, ஃபைன்.
இமேஜின் பண்ண முடிஞ்சது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் எப்போயாவது இந்த சைடு வந்தால் போகலாம். நேற்று நைட்டு நல்லா ஒரு சின்ன குட்டி ட்ரீட் மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சதுங்க. ஸோ ஐ திங்க் தே ஆர் ஹாப்பி. நல்லா மணிக்கு இருந்தால் நல்லா பண்ணலாம். நமக்கு மணி கன்ஸ்டன்ட் தான் பிரச்சனையே. இட்ஸ் ஓகே. ஸோ எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஸோ வந்து ஸ்டே பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இருந்தது. லெட்ஸ் கிரியேட் குட் மெமரிஸ். அதுதான் என்ன மூவ் ஆன் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒவ்வொரு நேரம் ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுறேன். அதுதான் இது பண்ணவே முடியலப்பா. நேற்றெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி மூணாறு வேணாம், கேன்சல் பண்ணிடலாம், வேற எங்கேயாவது போகலாமா, இல்லை என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. வாவ் சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த ட்ரீ அழகாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே லெட்ஸ் சீ. என்ன பண்ணுறது, லைஃப் இஸ் ஹார்ட். ஆனால் எல்லாம் நல்லா ஈஸியாக உள்ளே வச்சுக்கிறாங்க. ஆனால் பட் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. நமக்கு அதுதான் வர மாட்டேங்குது. ஒன்று ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுறோம், இல்லை ஒரு மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிடுறோம். சரி பார்ப்போம் என்ன அதுன்ட்டு. ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது வரையும். ஓகே, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு 10 days ஈஸியாக கடத்திடுச்சு. இன்னும் அவ்வளோ பேர்டன் இல்லை. ஸோ தட்ஸ் ஃபைன் ஆக்சுவலி. க்யூட்டாக இருக்கா பாய் ட்வின்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நல்லா இருக்கும் ஃபேமிலி. எனக்கும் நிறையா ஆசை இந்த மாதிரி ஒரு கேர்ள் ட்வின் இருந்து. எல்லாம் போச்சுங்க, எல்லாம் காலி, லைஃபே காலி. ஆசைப்படவே கூடாதுக்குள்ள பட்டா அவ்வளோதான். கண்டிப்பாக நடக்காத இருக்கு. பாய். விதி 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 விதி. என்ன தான் பண்ணுறது, பர்பஸே இல்லாமல் லைஃபு. நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஏமாற்றத்தோடையும் சில பேர் வாழ்வாங்க. அதெல்லாம் வந்து நரகம். நான் அந்த லைஃப்பில் போக விரும்பலை. இப்போ லவ் இல்லையோ அந்த இடத்துல இருக்கவே கூடாது. வேஸ்ட் இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படி என்ன இருக்கிறது ஒரு லைஃபு. அந்த ப்ரெஷியஸ் டைமை அப்படி ஸ்பெண்ட் பண்ணணுன்னு என்ன அவசியம்? தேவையே இல்லை. அதை தாண்டி வேறு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை தான் நானும் ட்ரை பண்ணுறேன். அது ரொம்ப பெயின் தான். ஆயில ஈஸியாக சொல்கிறேன், அது ரொம்ப பெயின் தான். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். காலையிலே வா, ஒரே சேட் எபிசோடாக நடக்குது. ஓகே, மூணாறு போகிறோன்னு ஏதாவது ஒரு ஹாப்பி இருக்கா? ஒன்றும் இல்லை. மைண்டை மாற்றிக்கட்டாடி. இட்ஸ் நாட் குட். போயிடும்.
பாசிட்டிவ்ஸான திங்ஸை நினச்சி எனக்கு பாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கு. ஓகே ஓகே வம்பி இன்னும் ரோட்டை குடஞ்சிட்ருக்காங்க, பயங்கரமாக குடஞ்சிட்ருக்காங்க. ஆபா ஆபா எப்பா 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 கரெக்டான ரோட்டில் தான் போகிறோமா? ஏன் ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது? பஸ்ஸெல்லாம் இங்கே தான் போகுது. கிராஸ் பண்ணிடலாம் பொறுமையாக. இந்த ரோடு தான் பிரச்சனையே, அழகாக வலிக்கி விட்றோம், கொஞ்சம் தான் ஸ்கிப் ஆகிடும். ஓகே, கும்பளி டு மூணார் நல்ல ரோடு இல்லையோ, கொஞ்சம் சொதப்பம் தான் நினைக்கிறேன். இன்னவே நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருந்தது, திடீர்னு என்னாச்சு திடீர்னு என்னாச்சு? ஐயோ, ரோடு இப்படி தான் இருக்குமா? பயமாக இருக்கு. ஓகே, எப்பா ஏமா அடா அப்பா. ஓகே, பா போக பயங்கரம். ஸ்மோக்கி காசு இல்லாமா? ரோடு நல்லா இருக்குது, பரவாயில்ல, போட்டுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏய், எப்படி வளையிறான்? மழை பாருங்க எப்படி இருக்குது. நல்லா போட்டு எதையோ எரிச்சிருக்காங்க. ரோடு நல்லா இருக்கே. லெஃப்ட்டில் எப்படி இருக்குது வியூ? சூப்பராக இருக்கா? லெஃப்ட்டில் தெரியுதா? அழகாக இருக்குல்ல? நல்லா ஏறுறோம் மேலே. பயங்கரமாக இருக்குது ரோடு. ஏதாவது ஒரு ஏலியன் பிளானட் போன மாதிரி இருக்குது. இங்கே வியூ எப்படி இருக்குது? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா? அழகாக இருக்கா? டாப்பில் போயிருக்கணும் போல இருக்கா? சூப்பராக இருக்கு. சரி, போகலாமா? கூகுள் மேப்பில் நான் ஏதோ நல்ல ரோட்டை தான் காமிச்சிருக்கு போல். என்ஜாய். இங்கே ஏதோ எலிஃபண்ட் கையில் வச்சுட்டு நிற்கிது, என்னன்னு தெரியலையே. ஆனால் நான் போகிற ரோட்டில் அதிக டிரான்ஸ்போர்ட்டே இல்லை, கம்மியாக இருக்குது. அதனால குட்டியாக ஒரு பயமும் இருக்குது. நல்ல ஸ்டீப், பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்கு. ஏறுமுகமாகவே இருக்கும். போகலாம். என்ன ரோடுன்னு தெரில, ஒரு ரோடு கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹாய். வேறு அழகாக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. ஸ்டாலியன் சொல்லுவாங்க இந்த மாதிரி குதிரைலாம். ஸ்டாலியன் ஹார்ஸ் நல்லா இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுறோம். 30 kilometers டு கோ. ஏதோ ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். வித்தியாசமான மலைகள் பார்த்தோம். கடுமையான ரோடு.
அப்புறம் ஒரு ஸ்டாலியன் ஹார்ஸ். அப்புறம் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் மூணார். ஏறுறோம் இறங்குறோம். ஒன்று ஏறணும் இல்லை இறங்கணும். ஏப்பா இங்கே இருக்கு, கல்லை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கிறது. ஓகே, பிளேஸ் நல்லா இருக்கா? வாட்டர் பிரேக். அப்பா இன்னும் ஒரு 26 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வந்த இந்த இடம் நல்லா இருந்துச்சு. அழகா மூங்கில் மரம், விநாயகர் வேறு இருக்கார். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு அப்படியே நிப்பாடிட்டேன். இது எங்கன்னா சதுரங்கப்பாரா. ஸோ அங்கே தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணலாமா? சும்மா ஒரு 5 minutes கேப் எடுத்தேன், அப்படியே போயிடலாம். அப்புறம் பைக்குக்கு போய் பிபிஎஃப் கோட்டிங் போடணும். இல்லைன்னா ஆல்ரெடி 2 ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு. பண்ண மிஸ்டேக் தான். ஒயிட்டில் அதனால் ஸ்க்ராட்ச் எல்லாம் வந்தால் சரி போய் போடுவோம். சரி போகலாமா? ஸ்டார்ட். பாய் விநாயகா. எல்லார்கிட்டே கேட்குற மாதிரி தான், முடிஞ்சால் நிம்மதி கொடு. சரி போகலாம், பாய். இந்த ட்ரீ நல்லா இருந்துச்சு ஃப்ரண்ட்டில், அந்த எல்லோ ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, கரெக்டாக காற்றடிச்சு பூலாம் அழகாக விழுந்துச்சு. நமக்கு வரக்கூடாதா? சரி ஓகே. ஒரு பூ விழுந்துச்சு, போதும் ஒன்று போதும். சரி அப்படியே ட்ராவல் பண்ணலாம். கோ கோ கோ. வாவ், ஓகே. நல்லா இருக்கு. வியூ நல்லா இருக்கு, டிரைவிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அடடடடா, விழுந்தா என்னாகும்? வேகமாக போய் இடிச்சு விழுந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா? அந்த வழி எப்போதுமே ஓப்பன் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, வாழணும்னு வாசிச்சு ஆசை ரொம்ப அதிகம். எல்லாத்துக்கும் தான் இருக்கும், அது மாதிரி தான் எனக்கும். ஓகே பார்ப்போம். தார் தார் தார், ஜீப் ஜீப் ஜீப், curve 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 curve, still curve. Okay, classic Thar. நல்ல கார், சூப்பர் கார். தார். ஓகே, வாய்க்கால் தெரியுதா? அழகாக இருக்குல்ல? எங்கள் ஊர்லேயும் இருக்குது. இதெல்லாம் பயங்கரமாக குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் டு கோ. ரைட்டு திரும்ப நான் சொல்லுது, திரும்பிடுவோம். சர்ச், எங்கே போனாலும் சர்ச்சு தான்ப்பா. இங்கே டெம்பிள்ஸோட சர்ச்சு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதுலையாவது ஹோப் வச்சுட்டு இருக்கிறதுனால தான், புலம்புறதுக்கு இடம் வேணும்ல. ஸோ தட் இஸ் குட். ஓகே, நான் எனக்கே புலம்பிக்குவேன். என்ன பண்ணுறது? ஃபெய்த் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இருக்குது.
100% இல்லை, பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ரீசன்ஸ், பிகாஸ் ஆஃப் ஐ எம் இந்த பொசிஷன் ரைட் நவ். முன்னாடி எப்படி இருந்தோம், ஸோ எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. ஸோ அதனால் அந்தளவுக்கு ஃபெய்த் கிடையாது. வீட்டில் நல்லா இதாக இருப்பாங்க, எனக்கு அந்தளவுக்கு இல்லை. அது இந்த நிலமையில் ரொம்ப இதாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, யாரை நம்மளால ஏமாற்றிடுவாங்க கடவுளை கூட. காசு பணமெல்லாம் வேணும் தான், பட் அதையும் தாண்டி சில விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் எனக்கு ப்ராப்பராக கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் இந்த மேரேஜ் லைஃப்பில் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். பட் turned out to be a disastrous choice. ரொம்ப டிசாஸ்ட்ரஸ். எல்லாமே வரிசையாக ஏமாற்றம். எவ்வளோ சாக்ரிஃபைஸ், என்ன மாதிரிலாம் யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஏப்பா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்படி இருந்துருக்கக்கூடாது. நான் அப்போவே ஏதாவது சொல்யூஷன் கிடச்சிருக்கலாம் மேபி. எதுக்கு ஏன் மேரேஜ் பண்ணுறீங்க? கொஷின் அதுதான். அந்த லைஃப்பில் ஈடுபாடே இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு எதுக்கு மேரேஜ் லைஃப்? தேவையில்லாமல் ஒரு அதர் பர்சனை இன்வால்வ் பண்ணி அவங்க லைஃபுக்கு எடுத்து இல்லை அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியலையே. வீட்டில் உட்காரனா பேசாமல் வீட்டில் உட்கார வேண்டியதானே. வீடு தான் முக்கியம், வீட்டில் இருக்கவங்க தான் முக்கியம் அப்படின்னா அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதானே. உங்களுக்கு எது கல்யாணம்? ஓகே விடுங்க. இடம் சூப்பராக இருக்கா, அழகாக இருக்குது. டீ எஸ்டேட் நீட்டாக இருக்குது. மூணார் க்ளோஸ் வந்த எஃபெக்டா இப்படிதான் இருக்குன்னா நல்லாதான் இருக்குது. சரி, இதில் என்னாச்சு ஹாப்பினஸ் கிடைக்குதா பார்ப்போம். பெரிய பிளான் இல்லை, ஒரு 2 to 3 days இருப்பேன். அப்புறம் எங்கே போகிறதுன்னு ஐடியா இல்லை, இனிமேல் டிசைட் பண்ணணும். இப்போ பார்ப்போம் எங்கே போகிறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதுதான் ஹைவே போல், இந்த இதில் தான் நம்ம வரல. ஹைவேவே ட்ரை பண்ணிக்கலாமா? சூப்பராக இருக்குல்ல. சென்டராக வந்துடுறேன், அழகாக இருக்குது. பா நல்லா இருக்குப்பா மூணார். நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரிலாம் இல்லையே, அழகாக இருக்கே, சூப்பராக இருக்கே. ஓகே, போகிற வழியில் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில, பார்ப்போம். எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? அப்பா எவ்வளோ மலையா? மூணார் ரொம்ப பெருசு போல, எவ்வளோ அழகாக இருக்கு. நல்லா இருக்குப்பா. ஓகே, ரோடு தெரியுதா லாங்கில் அழகா ஸ்விங்னு ஜிக்ஸாகா. ஏ அழகாக இருக்குது மூணார், ஜாலியாக இருக்குது. இங்கே பக்கத்தில் டேம் இருக்குது போல். ஓகே, அதான் பார்ப்போம்.
நம்ம இப்போதைக்கு எங்கேயும் சுற்றுற மாதிரி ஐடியா இல்லை, ரொம்பலாம் பெயினாக இருக்குது. நேராக போய் ஹாஸ்டல் தான், ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்டல் தான். எலிஃபண்ட் அபோட் போட்டிங் சென்டர் அணையரங்கல். ஓகே, அழகாக இருக்குது ரோடு, சூப்பராக இருக்குது. வாவ், டீ எஸ்டேட்டை பாருங்களேன், அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குப்பா. ஐயா சூப்பராக இருக்கு. ரோடு சூப்பராக இருக்குண்ணா, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கல, சான்ஸே இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா, தேக்கடியிலே இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோமே அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். நல்லா இருக்குது டீ எஸ்டேட்லாம், பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் அதிகம் கல்டிவேட் பண்ணுற டீ எஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் நான் ஏதோ படித்த மாதிரி ஒரு ஞாபகம். நல்லா இருக்குப்பா. வா, பின்னாடி மவுண்டெயின் தெரியுதா, கண்டினியூஸாக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கு. சான்ஸே இல்லை. இன்னும் 5.8 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிவிடுவோம். ஏய், இங்கே வேறு ரோடு அழகாக இருக்கா, இங்கேருந்து ரோடு தெரியுது பாருங்க. பா, என்ன வியூ இது! அப்பா, என்ன சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு. ஏப்பா, பயங்கரமால இருக்கு. அப்பா, எப்படி இருக்கு பாரு, சான்ஸே இல்லை. வாவ், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். மூணார் ரொம்ப அழகாக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாலியாக வெயிட் பண்ணுவோம். அப்பா, எவ்வளோ அழகாக இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குப்பா. டீ பிளான்டேஷனு, மவுண்டெயின் வியூலாம், மினி சுவிட்சர்லாந்து மாதிரிலாம் இருக்குது. பா பா, பயங்கரம், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. நல்ல வேலை வராமல் இருந்தால் மிஸ் பண்ணியிருப்பேன். லூசு ஜோ, தப்பா டெஸ்டினேட் இப்போ பார்த்தாலும். அப்பா, நல்லா இருக்கு. அங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. வாவ், வாட் a view, what a view. Oh my god, oh my god. அப்பா, செம பிளேஸ். ஜாலியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ரோடும் அழகாக அமைஞ்சிருக்கு, அந்த மாதிரி வியூ அழகாக தெரிகிற மாதிரி சூப்பராக பில்டும் பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் இருக்குது பாருங்க வீடு. இவ்வளோ பெரிய மலை, பெருசாக இருக்கு. இப்போ பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மூணாறு டாப்புன்னு நினைக்கிறேன் மவுண்டெயின் இதிலலாம், நம்ம இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. பயங்கரமாக இருக்குப்பா, ஸ்விஸ் மாதிரியே இருக்குல்ல. போனதில்லை, ஆனால் பட் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அந்த மாதிரியே இருக்குது. வியூஸ்லாம் நல்லா இருக்குது. வாட் அ பிளேஸ். வா, மூணார் இஸ் வெல்கமிங் ஜோ.
போத் ஹேண்ட்ஸ் வைட் ஓப்பன். கப்பலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம சோலோவாக என்ஜாய் பண்ணுறோம். வியூ பாயிண்ட்டு பாருங்க, இங்கே வியூ பாயிண்ட்டு. அப்பா என்ன ஒரு வியூவில், சான்ஸே இல்லை. வியூ பாயிண்ட் தான். அப்படியே நின்று பார்ப்போம். அப்பா என்ன ஒரு வியூங்க, தெரியுதா? Hope it captures everything. எவ்வளோ சூப்பராக இருக்குது. மவுண்டெயின் தான், ஸ்விஸ்ஸு தான், ஸ்விஸ்ஸே தான். மினி சுவிட்சர்லாண்ட். ஏப்பா எவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூ மூனார், தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்குது மூணார். இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இப்படிலாம் பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை, சுத்தமாக ஞாபகமே இல்லை. அப்போ ஃபோட்டோலாம் வேறு எடுத்தேன். ஆக்சுவலாக ஒரு குட்டி அந்த ஃபிலிம் கேமரா இருக்குல்ல, அதை வச்சு எடுத்தேன். அதெல்லாம் டெவலப் பண்ணவே இல்லை, அந்த ரோல் அப்படியே கிடக்கு. மேபி அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ போய் எங்கே டெவலப்பிங் ஸ்டுடியோலாம் தேட முடியும், பார்ப்போம். அழகாக இருக்குப்பா. அப்பா மை காட், வாட் அ வியூ. மூணார் செம்ம டெஸ்டினேஷன் தான். நான் சும்மா ரொம்ப நார்மலாக நினச்சிட்டேன், பட்டு ஆசம் டெஸ்டினேஷன் தான். சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், 3.7 கிலோமீட்டர்ஸ் தான், போயிடலாம். அப்பா அதுதான் வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குல்ல. ஃபோட்டோ எடுத்துக்கணுமோ? திருப்பி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவோமா? திருப்பி இந்த பக்கம் வருவோமான்னு தெரில, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவோம். நிற்க வச்சு இப்படி நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவோமா? நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவோம். இதுதான் நல்லாயிருக்கு, இந்த வியூ நல்லாயிருக்கு, இந்த வியூ நல்லாயிருக்கு. இப்படி நிற்க வச்சிரும். போகலாமா? லெட்ஸ் ட்ராவல். அழகாக இருக்கா வியூ? ஒரு தடவை பார்த்துக்குங்க, செம்மையாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. அப்புறம் வந்து பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். நல்லா இருக்குது, சான்ஸே இல்லை. மூணார், ஏதோ மூணார்னு பேர் நடந்துக்கு ஏதோ ஸ்டோரி இருக்கான். 3 ஆறு இருக்காமா, அதனால தான் 3 ஆறுன்னு வந்துச்சான் சொன்னாங்க. ஸோ அதுதான் சேம. எங்கே ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன்? இப்போ சொதப்பு வேறு எதுவுமே சொதப்பாது. ஆப்போசிட்டில் போகிறோன்னு மட்டும் தெரியுது. ஓகே, தப்பான ரூட்டில் வந்துட்டேன் போல.
எங்கே வழி சொல்லுதுன்னு தெரிலையே. திரும்பிட்டேனா? திரும்பிடுச்சா? ரொட்டேட் ஆகிட்டியா? ஓகே ஃபைன், சூப்பர். எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பிரெத் டேக்கிங் வியூ பார்த்துட்டே வரும்போது எங்கேயோ சொதப்பிட்டேன். ஓகே, இட்ஸ் ஃபைன். நல்லா இருக்கா? திருப்பி பார்க்குற ஒரு வாய்ப்பு. நல்லா காத்தடிக்குதுப்பா, சூப்பராக இருக்குது. இங்கே எங்கே வழி இருக்குது? திரும்ப திரும்ப திரும்பன்னு சொல்லுது. எங்கே திரும்ப? பெரிய கனால் முட்டுக்காடு ரோடு. முட்டுக்காடு ரோட்டில் போகுமா? இருக்கான அப்படி ரோடு? ஓ, அப்படிதான்ப்பா போக சொல்லுது. இந்த இருக்குல்ல. ஓகே, ஹாஸ்டலர் போட்டிருக்காங்கல்ல, ஹாஸ்டலர் 1.5 கிலோமீட்டர். அங்கே தான் போகிறோம். அதுதான் ரொம்ப பெனிஃபிஷியலான ஸ்டே, சீப்பான ஸ்டே. இது வந்து சென்டர் ஆஃப் மூணார் கிடையாது. மூணார்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவே சின்ன கனாவு. ஸோ அங்கே தான் இருக்குது. நல்லாயிருக்கு, பிளேஸ் நல்லாயிருக்கு. பார்ப்போம் ஹாஸ்டல் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ உள்ள பிளேஸ் கிடைக்கலையா? ஓகே, லெட்ஸ் சீ. ஆராட்டி தள்ளிருக்காங்க. ஓ ஷிட், அப்பா பார்த்து அடுத்த ஷிட். ஓ, ஸ்பீட் பிரேக்கர் தான் ஷிட்டுங்கிறேன். எல்லா ஸ்பீட் பிரேக்கர் ஷிட்டுன்னு சொல்ல மாட்டேன். கண்ணுக்கு தெரியாமல் வச்சுருக்கீங்கள, அதுதான் சொல்கிறது. ஓகே, ஷாப்ஸ் இருக்குமா? சும்மா ஏதோ சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு கடை இருந்தால் போதும். அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஓகே, அப்பா வியூ பஸ் செம்மையாக இருக்குது. உள்ள இந்த வியூக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க. கரெக்ட், ரைட் ரைட் ரைட், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இப்போ வியூக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. ஓகே,